பொழுதே இவன் ஆவி போனான். காட்டுக்கு போயிட்டாங்க ராஜான்னு சொன்னா அவ்வளவுதான். அந்த போயினார் என்ற பொழுதே தசரதன் ஆவி போனான். அந்த நேரமே தசரதன் உயிர் போயிடுச்சு. இந்த சுமந்திரன் வந்து பார்க்கும் போது தசரதனுடைய வாய் சொல்லிக் கொண்டிருந்த கடைசி வாக்கியம் என்ன? 14 ஆண்டு காலம் கழித்து கானக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு பட்டம் சூடுவதற்காக அயோத்தி மாநகரத்தை நோக்கி ராமன் வரும்போது அவன் பற்றி உயிர் பெற்று. அதான் கடைசியா பேசின வாக்கியம். விழுந்த எல்லாரும் புரண்டார்கள். மாபெரும் சக்கரவர்த்தி மலை மாதிரி விழுந்து கிடக்கிறான் தரையில. புத்திர சோகத்தினால உயிர் போகும்னு சொன்ன ஜலபோஜன முனிவனுடைய அந்த வாக்கும் சாபமும் நிறைவேறி போச்சு. என்ன பரிதாபம் பாருங்கள். புத்திரகாமிஷ்டி பண்ணி 4 குழந்தைகளை பெற்றுக்கொண்டான். இந்த 4 குழந்தைகளை பெற்றுக்கொண்டவன் வீழ்ந்து கிடக்கும் போது அவனுக்குரிய கடைசி கடமையை செய்யறதுக்கு ஒரு குழந்தையும் பக்கத்துல கிடையாது. ஒரு குழந்தையும் இல்லை. ராமனும் லக்ஷ்மணனும் கானகம் போய்விட்டார்கள். பரதனும் சத்ருகனும் பாட்டம் வீட்டில் இருக்காங்க. எந்த குழந்தையும் அருகில் இல்லை. வயசாயிட்ட அப்பா அம்மாவுக்கு அந்த காலகட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார்களா? தங்கள் கூடையே அவங்கள வச்சு பார்த்துக்கணும் பிள்ளைங்க. அதை விட அவங்களுக்கு இந்த பூமி வாழ்க்கையில என்ன பொருள் இருக்க முடியும் பாருங்கள். வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமா? கடைசி வரைக்கும் பெற்றோரை அருகிலேயே வைத்து பார்த்து கொள்ளவன். நம்முடைய சாஸ்திரங்கள் அதனாலதான் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அந்த கடமையை மட்டும் நிறைவேற்றுவதற்கு ஒரு மகன் தவறினாலோ இல்லை அதை நிறைவேற்றுவதற்கு சூழ்நிலைகள் தடை பண்ணினாலோ அவனுக்கு அந்த பிறவி கடை தேராது. அந்த தோஷ நிவர்த்தி பண்றது எவ்வளவு சிரமம் என்பதை ராமாயணமே நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறது பாருங்கள். 4 குழந்தைகளும் அருகில் இல்ல. வீழ்ந்து கிடக்கிற தசரதனுடைய ஆவி போய் கிடக்கிற தசரதனுடைய உடலை எடுத்து தைலத்துல போட்டு பத்திரப்படுத்திட்டாங்க. அந்த உடலை தைலத்தில் போட்டு பத்திரப்படுத்தினார்கள். பழைய காலத்திலேயே அந்த முறைகள் எல்லாம் இருந்திருக்கிறது. பெரிய ராஜாக்கள் உலகத்து தலைவர்கள் அவங்க அமரநிலை எய்து விட்டால் அவங்களுக்கு கிரிய நடக்கிற காலம் வரைக்கும் அவர்களை பத்திரப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான நுட்பங்களும் பழைய காலத்திலேயே இருந்திருக்கு. தசரதனை தைலத்தில் போட்டு அந்த கடமை நடக்கிற வரைக்கும் பத்திரப்படுத்தி வச்சுட்டு செய்தி அனுப்புகிறார்கள். பரதனுக்கு செய்தி அனுப்பினார்கள். பாட்டன் வீட்டில இருந்து பரத சத்ருகனர் வரணும். இப்ப அருகில ஒரு குழந்தையும் கிடையாது. ராமன் கானகத்தில் இருக்கிறான், செய்தியே தெரியாது. வீழ்ந்து கிடக்கிறான் தசரத சக்கரவர்த்தி. செய்தி போனது பரதனுக்கு. பரதனும் சத்ருகனும் வருகிறார்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல கம்பராமாயணத்துல இப்படி வீழ்ந்து கிடந்தா உயிர் போய் கிடக்கிறான் தசரத சக்கரவர்த்தி. அப்பவாவது பிடிவாதமா நாம கேட்ட வரத்தினாலதானே இப்படி ஒன்று நிகழ்ந்து போயிற்று என்று ஒரு நிமிஷ நேரமாவது கைகேகி நினைச்சதா ஒரு இடம் கம்பன் எழுதினானா பாருங்கள். இல்ல, ஒரு இடம் கூட இல்ல. எந்த விதமான மறுபரிசீலனைக்கு இடம் இல்லாமல் அவள் கல்லு மாதிரி உறைந்து போய் இருந்தாள். மன்னன் வீழ்ந்து விட்டான் என்ற அயோத்தி மாநகரமே கண்ணீர் கடலில் திளைக்கிறது. ஆனால் அவளுக்கோ எந்த விதமான மாற்றமும் கைகேயின் இடத்தில். பாட்டன் வீட்டுக்கு போனவன் திரும்பி வருகிறான். பாட்டன் வீட்டுல போய் செய்தி சொல்லி அழைத்து கொண்டு வந்தார்கள். பரதன் அலறி அடித்துக் கொண்டு ஓடி வருகிறான். தகப்பனுடைய உடலை தைலத்தில் போட்டு வைத்திருக்கிறார்கள் கடமை செய்யறதுக்காக. ராமாயணத்துல ரொம்ப நம்முடைய மனதை உருக்குகிற ஒரு அபூர்வமான பாத்திரம் பரதனுடைய பாத்திரம். செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிச்ச ஒருத்தன் பூமியில உண்டுன்னா அது பரதன் தான். எந்த தவறும் செய்யல. அவனு சொல்லும் போதே தர்மத்தின் தேவதை என்றார்கள். ஒரு தவறும் பண்ணாதவன் இவ்வளவு தண்டனை அனுபவிச்சா அந்த தாயாருக்கு பிள்ளையா பிறந்ததுனால. அன்பர்களே, ராமாயணம் சொல்லுகிறது என்ன? ஒரு நல்ல தாயாருக்கு பிள்ளையா பிறந்தவன்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. இவனோட அம்மாவா? அவ தெய்வம் மாதிரி எப்ப அவ அம்மா அப்படின்னு சொல்றாங்களே. நல்ல தாயாருக்கு பிள்ளையா பிறக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த தாயார் இருக்கிற காலம் வரைக்கும் பெருமைதான். அவள் அமரநிலை அடைந்த பிறகும் பெருமைதான். இன்னார் என் தாயார் தாயார்னு சொல்லி எத்தனை ஆண்டு காலம் வேண்டுமானாலும் பெருமைப்பட்டு கொண்டே இருக்கலாம். எப்படி பாருங்கள், ஒரு தாயார் செய்த தவறினால் ஒரு பிள்ளை தலைமேல் வைத்து பழிய காலம் முழுசும் சுமந்தான். எவ்வளவு பரிதாபமான நிலை பரதனுக்கு. இந்த 4 குழந்தைகள்கிட்டையும் ஒரு இயல்பு உண்டு. என்னன்னா, 2 நாள் வெளியூர் போனாலும் சரி, பாட்டம் வீட்டுக்கு போனாலும் சரி, திரும்பி வந்த உடனே அவங்க எல்லாம் முதல்ல கேட்கிற கேள்வி இதான். என்னன்னா, அப்பா சௌக்கியமா இருக்காரா? அப்பா நல்லா இருக்காரா? அப்பா நல்லா இருக்கு. இதான் முதல் கேள்வி. பாட்டம் வீட்டுல இருந்து வந்தா
தசரதன் மாண்டு போன செய்தியை சொல்லவில்லை, அவசரமாக வா என்று அழைத்தார்கள். இன்னைக்கும் அப்படிதான் தந்தி கொடுப்போம், ஸ்டார்ட் இமீடியட்லி. அதானே இப்பவும் தந்தி கொடுப்போம், செய்தியை சொல்ல மாட்டோம். செய்தியை சொல்லிட்டா வார வழியெல்லாம் அவர்களுக்கு சிரமமா இருக்கும் என்று உடனே புறப்பட்டுவான்னு தந்தி கொடுக்கறாங்கல்ல. பரதனுக்கும் உண்மை செய்தியை சொல்லாமல் அவசரமாக வா என்றார்கள். வந்தான். வந்தவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கிளேசம், அவரை அறியாமலேயே ஒரு குழப்பம். அயோத்தியில் ஏதோ நடந்திருக்குமோ என்று அவன் மனம் பரபரக்கிறது. நேரம் வந்தவன் போனான், தாயாருடைய திருவடியில போய் விழுந்தான். கைகேயி அம்மா காலில் விழுந்தவன் கேட்ட முதல் கேள்வி தான். பரதன் கேட்டான், அம்மா அப்பா சௌக்கியமா இருக்காராமா? அதுக்கு அவன் பதில் சொல்றா, அப்பா சௌக்கியமா இருக்காருடா, இங்க இல்ல வானுலோகத்துல. அப்பா சௌக்கியமா இருக்காரு, இங்க இல்ல மேல வானுலோகத்துல. என்னமா இது, அப்பாவை கேட்டா வானத்தை கைய காட்டுற, அப்பாவுக்கு என்ன ஆச்சு? அண்ணா என்ன, ராமர் எங்க? ராமரா? ராமர் வனத்துல. அப்பாவை கேட்டா வானத்தை காட்டுற, அண்ணாவை கேட்டா வனத்தை காட்டுற. நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணுமா? வாக்கினால் இரு வரந்தர கொண்டு இப்பார் உனக்கு ஆக்கினேன், அது பொறுக்கில்லாமையா மைந்தனை வனத்திடை போக்கினேன், அது பொறுக்கில்லாமையால் மன்னவன் தன்னுயிர் நீக்கினான் என்றாள். எப்படி பதில் பாருங்க. 2 வரம் வாங்கினேன், உனக்கு ராஜ்யம் அவனுக்கு காடுன்னு முடிவு பண்ண, உங்க அப்பாவுக்கு அதை தாங்க முடியல, உயிரை விட்டு மேல போயிட்டார். வாக்கினால் இரு வரந்தர கொண்டு இப்பார் உனக்கு ஆக்கினேன், மைந்தனை வனத்திடை போக்கினேன், அது பொறுக்கில்லாமையால் மன்னவன் தன்னுயிர் நீக்கினான் என்றாள். துடிச்சாம் பரதன். என்னம்மா இது, இவ்வளவு சாவகாசமா சொல்றியே, எங்க அப்பா வானுலகம் போயிட்டாருன்னு இவ்வளவு சாவகாசமா சொல்றியே, எங்க அண்ணா காட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்றியே, கானகம் போற அளவுக்கு ராமர் என்ன செய்தார்? ராமர் தீமையே செய்தார்னு நீ முடிவு பண்ணினா கூட அந்த தீமை கூட ஒரு தாய் செயலாத்தான் இருக்கும். எப்படி நீ வனம் போனார்னு சொல்லலாம்னு துடிக்கிறாள். அவதான் சொல்லிட்டாளே, நடந்தே சொல்லிட்டாளே. பரதனுக்கு வந்த கோபம், அவனுக்கு இருந்த துக்கம், துக்கத்துக்கு மேல கோபம். அவனை மாதிரி தாயாரை திட்டினவங்க கிடையாது, அவ்வளவு கோபம் வந்துச்சு. அவன் சொன்னா, அப்பா 60,000 ஆண்டு காலம் அரசாட்சி பண்ணாரு இந்த அயோத்தி மாநகரத்தை. இந்த கோசல சாம்ராஜ்யத்துக்குள்ள வர முடியாம 2 பேர் இருந்தாங்க. 2 பேரால இந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள வரவே முடியல. வானமண்டலத்துல உள்ள தேவாதி தேவர்கள்லாம் பார்த்தாங்க, நாம அரசாட்சி பண்ற அமராவதி பட்டணத்தை விட இவ்வளவு ஆனந்தமா இருக்கே இந்த கோசல நாடு. பூலோகத்துல 2 விஷயங்கள் உள்ள நுழையாத தேசம். அதுல ஒண்ணு என்ன, யமன் உள்ள வரத்துக்கு யோசிப்பானா. தசரதன் அரசு கட்டில் இருக்கும் போது மக்கள்லாம் தீர்காயுசா இருந்தார்கள். 2வது லட்சுமிக்கு மூத்த சகோதரி, 2 பேரும் கிடையாது. இந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள வர முடியாம 2 பேரும் கோசல நாட்டு எல்லைக்கு வெளியவே நின்றாங்களாம். நீ என் தகப்பன் உயிரை முதலில் காவு கொண்டிருக்கிறாய், இன்னும் எத்தனை பேர் உயிரை நீ காவு கொள்ள போகிறாயோ? நீ என் தாயா? சொல்லவே என் நாவு கூசுகிறது என்றான் பரதன். ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டேன்னு பேசு, இவ்வளவு சொல்றான், நீ எனக்கு அம்மாவே இல்லைன்ட்டா. ஒரு பிள்ளையோட மனசை புரிஞ்சுக்கிடாதவ தாயா? இவ்வளவெல்லாம் சொல்லுகிறான். ஒரு சாம்ராஜ்யத்துக்கே பழிய உண்டாக்கிட்டியே, எனக்கு பாலை கொடுத்து வளர்த்தேன்னு நினைச்சேன், இவ்வளவு பெரிய பழிய சேர்த்து வச்சுட்டியே எனக்கு. அப்பா உயிரை எடுக்கிறதுக்கு நீ ஒரு பட்ட மகிழ்ச்சியா இருந்து காரணம் ஆயிட்டியே. அயோத்தி சாம்ராஜ்யத்தின் நடைமுறையை தலைகீழா புரட்டிட்டியே, சூரிய வம்சத்து மரியாதையவே கெடுத்துட்டியே. சாமானிய மனிதனும் கூட பரதன் சொல்லி அழுதாம் பாருங்கம்மா. ஒரு ராஜ குடும்பத்து பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னா அதோட போயிடாதுமா, உயிர் போனாலும் பரவாயில்ல, நீ வாங்கக்கூடிய வரம் தான் பெருசுன்னு அப்பா உயிரை எடுத்துட்டியம்மா. நாளைக்கு ஊருக்குள்ள இருக்கிற சாமானிய பெண்கள் என்ன பேசுவாங்க, அவங்க கணவன்மாரை மதிப்பாங்களான்னு கேட்டான் பரதன். ஊருக்குள்ள இருக்கிற சாமானிய பெண்கள் அவரவர் கணவன்மாரை மதிப்பாங்களா? பட்ட மகிழ்ச்சியே மதிக்கலையே, நாம ஏன் மதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க? ஒரு ராஜமாதா என்ன நடைமுறையில் இருக்க வேண்டுமோ அந்த நடைமுறையை, அந்த ஒழுக்கத்தை, அந்த மரபை மீறி நடந்து விட்டாயே, நீ ஒரு பெண்ணா? பரதன் அழுது துடித்தான். அவனோட துன்பத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது. அவன் அழுது புலம்பிக் கொண்டு கிடக்கிறான். அழுது துடித்தவன் தான் ஓடி போய், எனக்கே இவ்வளவு துக்கம் இருந்தால் உங்கள்கிட்ட யார் கேட்டா அந்த சாம்ராஜ்யத்தை நான் அரசாட்சி பண்ணுவேன் எப்படி நினைக்கலாம்? என் அண்ணனுக்கு இல்லாத சாம்ராஜ்யத்தை நான் அரசாட்சி பண்ணுவேன்னு நினைச்சதே தப்பு. இவ்வளவும் சொல்லிட்டு ஓடியே போனா அந்த பரதன். அந்த கோசல அம்மா நிலைமை எப்படி இருக்கும்? அந்த தாயார் பிள்ளையை பிரிஞ்சு என்ன துக்கத்தில் துடித்துக் கொண்டிருப்பாரு. கோசலா தேவியாரின் கோவிலை தேடி ஓடினான். அந்த அம்மா அரமனையில போய் இந்த தாயார் காலில் விழுந்து கதர்னான் பரதன், அம்மா
நான் பாட்ட வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள எல்லாம் இப்படி தலைகீழா மாறும்னு எனக்கு தெரியாம போச்சே. அண்ணா காட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லுகிறார்களே, தந்தை உயிர் நீத்து விட்டார் என்று என் தாயார் சொல்லுகிறாளே, என்னால தாங்க முடியவில்லையே. இப்படி ஒரு துன்பத்திற்கு இந்த அயோத்தி மாநகரம் இலக்காகி விட்டதே, என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. என் காலை பிடிச்சிட்டு கதர்னா. கௌசல்யா தேவியார் அபூர்வமான பெண்மணி, தர்மம் தெரிந்த பெண்மணி, அமைதியான பெண்மணி, பொறுமையான பெண்மணி, பூமி மாதிரி பொறுமையானவள். பூமி மாதிரி பொறுமையா இருந்த அம்மா கூட அந்த பிள்ளைய பிரிஞ்ச துக்கத்துல பாருங்கள், காலில் வந்து பரதம் விழுந்து கதறான். அவன் கண்ணீர் அந்த அம்மா கால அபிஷேகம் பண்ணுது. அந்த அம்மா சொல்றா, உன் அம்மா நீ இல்லாத நேரத்துல உன் தாயார் இவ்வளவு கொடுமை பண்ணிட்டாளேப்பா பரதா, இதெல்லாம் என்ன உனக்கு தெரியாமலா இருந்திருக்கும் அப்படின்ட்டா. இந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு சொல், உத்தமமான பெண்மணியின் வாயிலிருந்து வந்த ஒரு சொல் பரதனை அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு. ஆகா, என்ன பார்த்து உனக்கு தெரியாமலா இருந்திருக்கும்னா இந்த வஞ்சனையில எனக்கு ஏதாவது பங்கா இருக்கு? அந்த அம்மா கேட்டார்கள், மையரு மனத்து ஒரு மாசுளான் அலன் செய்யனே என தேரும் சிந்தையாள். அது வரைக்கும் நல்லாதான் சொன்னா கம்பன். அடுத்த வரியில சொன்னா, கேகையர் கோமகள் இழைத்த கைதவம் ஐயனி அறிந்திலை போலுமால் என்றாள். உங்க அம்மா பண்ணிருக்காளே இவ்வளவு கொடுமை பரதா, உனக்கு இது தெரியாமலா இருந்திருக்கும். கேட்டவன விழுந்து புரண்டாம் பாருங்க பரதன். அவன் செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவிச்சவன்னா அவன் தான். ஒரு நல்லவன், ஒரு தூயவன், ஒரு தர்மிஷ்டன், ஒரு குற்றமும் பண்ணாதவன் நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்கு சிரமப்பட்டான்னு வைங்க, அதை விட சிரமம் உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு சிரமம்! ஒரு தூய்மையானவனை, ஒரு தர்மிஷ்டனை ஒரு குற்றம் சொல்றாங்க. நான் தூய்மையானவன், நான் இந்த குற்றத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லுவதற்கு அவன் என்ன பாடுபட வேண்டியது இருக்கிறது பாருங்கள். பரதன் அப்பழுக்கற்றவன். ஆனாலும் அந்த தாயாருக்கு அவன் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துட்டு, அம்மா அண்ணா அரசாட்சி பண்ண வேண்டிய இந்த சாம்ராஜ்யத்து மேல நான் ஆசைப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறீங்களாம்மா? என் தாயார் இவ்வளவு கொடுமையை செய்திருக்கிறாளே, அதுல எனக்கு ஏதாவது ஒரு அணு அளவாவது பங்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களாம்மா? என் தாயார் தான் என் மனதை புரிந்து கொள்ளாமல் நான் இந்த சாம்ராஜ்யத்தை அரசாட்சி பண்ணுவேன்னு நினைச்சு வர வாங்கியிருக்கா. நீங்கள் என்னை வளர்த்தவர்கள் அல்லவா? வளர்த்த தாய்க்கு பரதனுடைய குணபாவம் என்னன்னு புரியாமலா இருக்கும்? ஏதோ கோபத்தில் சொல்லுகிறீர்களா? கனவுலையாவது என் அண்ணன் அரசாட்சி பண்ண வேண்டிய சாம்ராஜ்யத்தை நான் அரசாட்சி பண்ணலாம் என்று நினைப்பேனா? அம்மா, உங்களுக்கு ஒன்று சொல்லவா? இந்த சாம்ராஜ்யத்தை ஒரு க்ஷண நேரமாவது அரசாட்சி பண்ணலாம் என்கிற ஒரு எண்ணம் என்னுடைய ஆத்மாவுக்குள்ள எங்காவது ஒரு இடத்துல ஒழிஞ்சிருந்தா, அம்மா சத்தியமா சொல்றேன், இந்த பூலோகத்துல சகலவிதமான பாவங்களையும் பண்ணினவன் எந்த ஏழான நரகத்துக்கும் கீழான நரகத்துக்கு போவானோ அங்கே நான் போவேனாக. அவ்வளவு சூளுரை செய்கிறான் பரதன். அப்போ உலகத்தில் உள்ள பாவங்களை எல்லாம் பட்டியல் போட்டு பரதன் சூளுரைன்னு ஒரு பெரிய பகுதி. அவன் சொல்றான், இந்த சாம்ராஜ்யத்து மேல நானா ஆசைப்பட்டிருப்பேன், அண்ணா இருக்க வேண்டிய இடத்துல நானா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். இல்லை, அப்படி அண்ணா எனக்கு இருந்த அம்மா, தாயார் தகப்பனார கொன்னவன் என்ன நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போவேன்னா வரிசையா சொல்லிட்டு வரான். அம்மா அப்பாவை கொன்றவன் என்ன நரகத்துக்கு போவான்? குரு பத்னியின் மேல் ஆசைப்பட்டவன் என்ன நரகத்துக்கு போவான்? குடியிருக்கிற வீட்டில் கொள்ளி வைக்கிறவன் எந்த நரகத்துக்கு போவான்? பசுமாடு குடிக்கிற தண்ணீரை அசுத்தப்படுத்துகிறவன் எந்த நரகத்துக்கு போவான்? அந்த நரகத்துக்கு போவேன்னா. பசு குடிக்கிற தண்ணீரை அசுத்தப்படுத்துவது பாவம் என்று இருந்திருக்கிறது. எவ்வளவு ராமாயணம் செய்தி சொல்லுகிறது பார்த்தீர்களா? நம்ம இன்னைக்கு தான் ஹெல்த் அண்ட் ஹைஜீனை எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் உட்கார்ந்து. ராமாயணம் அன்னைக்கே சொல்லுது. இப்போ பசுமாடு குடிக்கிற தண்ணீரை மனிதர்கள் அசுத்தப்படுத்தக்கூடாது என்று சொன்னால், மனிதன் குடிக்கிற தண்ணீரை எவ்வளவு பவித்திரமா பாதுகாக்க வேணும். சகலவிதமான பாவங்களையும் செய்தவர்கள் என்ன நரகத்துக்கு போவாங்களோ? ஒரு பத்தினி பெண்ணுக்கு பழி சொன்னவன் என்ன நரகத்துக்கு போவான்? பொய் சாட்சி சொல்லுகிறவன் எந்த நரகத்துக்கு போவான்? அந்த நரகத்திற்கு நான் போவேனாக. மொய்துளாய் முகுந்தனை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாமல் பழிக்கிறவன் எந்த நரகத்துக்கு போவான்? அந்த நரகத்துக்கு நான் போவேனாக. இப்படியே பட்டியல் போட்டே வரும்போது சொல்றான் பாருங்கள். பாயசம் முதலான இனிப்பான பதார்த்தங்களை தயார் செய்து யாருக்கும் கொடுக்காமல் தானே உண்கிற லோபி எந்த நரகத்துக்கு போவானோ அங்கே போவேனாக. அதனால்தான் நம்ம வீட்டுல ஒரு ஸ்வீட் பண்ணிட்டா உடனே பக்கத்து வீட்டு குழந்தைக்காவது ஒரு பீஸை எடுத்து கொடுத்துடும். ஒரு பாயசம் பண்ணிட்டோமா,
உடனே ஒரு பாத்திரத்துல விட்டு இந்தாங்க அடுத்த வீட்டுல கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு கொடுத்து நம்ம கொடுப்போம். நம்ம கொடுக்காமலா இருக்கோம், கொடுப்போம். நம்ம எப்படி கொடுப்போம்னா நம்ம அக்கா வீட்டுக்கு கொடுப்போம். நம்ம அக்கா வீட்டுக்கு கொடுத்த உடனே நம்ம அக்கா வீட்டு பாயசம் இருக்குல்ல, அது நம்ம வீட்டுக்கு வருது. ஆடி வெள்ளிக்கிழமைன்னு நம்ம கொடுப்போம். உடனே நம்ம அக்கா அதே பாத்திரத்துல அவ வீட்டு பாயசத்தை விட்டு நம்ம வீட்டுக்கு. இதான் நம்ம வீட்டுல நடக்கு. அது இல்ல, இனிப்பான பதார்த்தங்களை பண்ணிட்டாலேயே அதை சாப்பிட்டே அறியாத யாருக்காவது கொடுத்து சாப்பிடணும், இல்லைன்னா பாவம் வரும்னு ராமாயணம் சொல்லுறது பாருங்கள். இதை விட சமதர்மம் எங்க பேச முடியுங்கிறீங்க? ராமாயணம் பேசுகிறது எவ்வளவு அருமையாக சொன்னான். பரதன் புலம்பி தவிக்கிறான். இந்த விதமான பாவங்களை செய்தவர்கள் என்ன நரகத்துக்கு போவார்களோ அந்த நரகத்தில் போய் நான் விழுவேன். அதுக்கு பிறகுதான் அந்த கௌசல்யா தேவி பரதனை தூக்கி எடுத்து, என்னப்பா நான் சொன்னதுனால உனக்கு இவ்வளவு துன்பம் வந்து விட்டதா பரதா, நீ தவறு செய்வாயின்னு நான் நினைப்பேனான்னு அந்த தாயார் அரவணைத்து கொண்டாள். ஆனாலும் தன்னுடைய நேர்மையும் தர்மத்தையும் ஒரு தர்மிஷ்டன் நிரூபிக்கணுங்கிற நிலைமை வந்தா அதை விட சிரமம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அவ்வளவு துன்பத்துக்கு ஆளா நான் பரதன். நேர்மையா இருக்கிறவன், நான் நேர்மையா இருக்கிறேன், நான் தர்மத்தோடு இருக்கிறேன், நான் நேர்மையானவன், நான் தர்மம் நிறைந்தவன் என்பதை நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் கிடையாது. என் அளவில் நான் நேர்மையாக இருக்கிறேன், அது எனக்கு போதும் தானே நினைப்பார்கள் எல்லாரும். அதனாலதான் சொன்னார்கள், எல்லாத்துக்கும் மேல let us be true to ourselves. நாம் நமக்கு உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு உண்மையானவர்களாக நாம இருக்கும்போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் ஒரு சந்தோஷமும் நம்முடைய மனசுக்குள்ள இருக்கும். அது போதும். என்ன ஒன்றும் பாராட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய நன்மையை நான் பேணிக் கொண்டிருக்கிறேன், அது எனக்கு போதும் என்றெல்லாம் திருப்தி அடைந்த பல பெரியோர்கள் நம்ம தேசத்தில் இருந்தாங்க. 1966 லோக் சேவா மண்டலுடைய தலைவராக லால் பகதூர் சாஸ்திரி தேர்வு செய்யப்பட்ட நேரம். அந்த 1966 லால் பகதூர் சாஸ்திரியோடைய படத்தை அப்படியே பத்திரிகைகள் எல்லாம் பிரசுரிச்சு அவர்தான் லோக் சேவா மண்டலுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பெரிய பெரிய விளம்பரங்கள்லாம் போட்டு அவ்வளோ பெரிய சாஸ்திரி கூப்பிட்டார். நான் இதுக்கு தலைவராக இருக்கிறதுக்காக என் படத்தை எல்லாம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்க விளம்பரப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க, நான் இந்த தலைவர் பதவியை விட்டு போயிருவேன்ட்டார். எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டார். உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பின்னால போய், அவர் முன்னால யாரும் பேச மாட்டாங்க, பின்னால போய் பொழைக்க தெரியாதவரா இருக்காரு, படத்தையே போட வேண்டாங்கிறாரு, பத்திரிகையில போட வேண்டாங்கிறாரு, எவ்வளவு பெரிய பதவியில வந்திருக்காரு, இது என்ன இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சாஸ்திரிக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாம் பின்னால பேசுறாங்க. அவரை எவ்வளவோ மாற்ற முயற்சி செய்தாங்க, அவர் அசையவே இல்லை. அவர் ஒரு விசேஷமான ஒரு நம்முடைய பாரத தேசத்தினுடைய பிரதம மந்திரிகள், அவர் ஒரு விசேஷமானவர். இல்லைன்னா செய்வாரா? மனைவியே அவர்கிட்ட தற்செயலா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஒரு பிரதம மந்திரியா இருக்கும்போது ஒரு நாள் சொன்னாங்களாம், சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்களாம், எளிமையான சாப்பாடு. அவர் கல்யாணத்துக்கே சீதனமா 2 கதிர் வேட்டியும் ஒரு ராட்டையும் தான் சரித்திரம். அப்படிப்பட்ட ஒரு பிரதம மந்திரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரா. அந்த மனைவி சாப்பிடும்போது சொன்னாங்க, நம்ம தோட்டக்காரன் இருக்கானே ஏதோ வயிற்று வலின்னு சொன்னா ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா 300 ரூபா பணம் இருக்குமான்னு கேட்டான், கொடுத்தேன் அப்படின்னு. சரின்னு விட்டுற வேண்டியதானே. அவர் கேட்டார், சாஸ்திரி கேட்டாரு, தேதி 28 ஆச்சு, உனக்கு எது 300 ரூபா அப்படின்னா. இல்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் நீங்க கொடுக்குற பணம் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அவசர செலவுக்கு, அதுல ஒரு 300 ரூபா இருந்துச்சு, தோட்டக்காரன் கேட்டான் கொடுத்தேன், எனக்கு வேற உங்களை அல்லாத வேற எனக்கு எது பணம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னான். அப்படியா, சரி சரி அப்படின்னு விட்டார். ஒன்னும் சொல்லல. நேரா கோட்டையில போய் எனக்கு அடுத்த மாச சம்பளத்துல 300 ரூபா குறைச்சு கொடுத்தா போதும், இவ்வளவு செலவு எனக்கு இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டார். இன்னைக்கு அவர் எழுதி கொடுத்தது இருக்கு, இன்னைக்கு அவர் எழுதி கொடுத்த சரித்திரம் இருக்கு. எனக்கு 300 ரூபா குறைச்சு கொடுத்தா போதும், தேசத்து பணத்தை தேவையில்லாம நான் வீணாக்க விரும்ப. எப்படி மகான்கள்லாம் இருந்த நாடுன்னு நினைக்கிறீங்க? எப்பேற்பட்ட மகான்கள், பேர்களையெல்லாம் நினைச்சு பார்த்தாலே நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அவர் சொல்றார், இந்த மாதிரியான விளம்பரம்லாம் எனக்கு வேணாம், நான் செய்யறத நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உடனே அவர்கிட்ட பேச தைரியம் உள்ள ஒருத்தர் கேட்டார், என்ன இது நீங்க எப்படி சொல்றீங்க, இது ஒரு நடைமுறை தானே, ஒரு முறை தானே, அதையே நீங்க வேண்டாங்கிறீங்க. சாஸ்திரி சொன்னாருங்க, பாரு லாலா லஜபதி ராய் இருக்காருல்ல, அவர் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், அது அந்த வார்த்தை என் மனசுல அப்படியே பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிட்டுனார் லால் பகதூர் சாஸ்திரி. அதை கேட்டவர் சொன்னார், என்ன சொன்னாரு லஜபதி ராய், என்ன சொன்னாரு உங்களுக்கு? சாஸ்திரி சொல்றாரு, நானும் அவரும் ஒரு நாள் தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப லஜபதி ராய் என்கிட்ட சொன்னாரு, சாஸ்திரி இங்க பத்தியா எவ்வளோ அழகான சலவைகளால இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க, பத்தியா எவ்வளவு பிரமாதமா அந்த ஷாஜகான் கட்டியிருக்கான். வாரவங்க எல்லாம் வெளிநாட்டுக்காரன் உள்நாட்டுக்காரன் எல்லாம் தாஜ்மஹாலை போய் பார்த்துட்டு சலவைக்கல்லால் ஆக்கப்பட்ட பெரிய கவிதை அப்படின்னு எல்லாம் புகழ்ந்துட்டு போறாங்க. சாஸ்திரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா,
இவ்வளோ பெரிய தாஜ்மஹால்ங்கிற ஒரு அழகிய மண்டபம், இவ்வளவு நாளா அந்த யமுனா நதி கரையில இந்த ஆக்ராவில் இருந்து உலக புகழையெல்லாம் சம்பாதிச்சிட்டு இருக்கே, இவ்வளோ பெரிய சலவைக்கல் மாளிகைய மண்ணுக்குள்ள புதைஞ்சு தாங்கிக்கிட்டு இருக்கு பத்தியா அஸ்திவாரமா, அது சலவைக்கல் கிடையாது, வெறும் கருங்கல் தான். ஆனா அது தாங்கலைன்னா அந்த மாளிகை நிக்குமா? இவ்வளவு ஆண்டு காலமாக இந்த தாஜ்மஹால சலவைக்கல் மாளிகையை தாங்கி கொண்டிருக்கிற கருங்கல் பூமிக்குள்ள புதைஞ்சுதான் இருக்கு. அந்த அஸ்திவாரத்தினுடைய பெருமையை யாரும் விளம்பரம் பண்றதும் இல்லை, நினைச்சு பார்க்கறதும் இல்லை. நாட்டுல உண்மையான தொண்டன் தாஜ்மஹாலுக்கு அடியில இருக்கிற கருங்கல் அஸ்திவாரம் மாதிரி இருக்கணும்பா, அதுதான் தொண்டுக்கு பெருமைன்னு சொன்னார் தான். அத சாஸ்திரி சொல்லிட்டு சொல்றார், இது லஜபதி ராய் எனக்கு சொன்னது, இத கடைசி வரைக்கும் என்னை விட்டு எடுக்கவே முடியாதுன்னார். நேர்மை, நாணயம், தர்மம் என்பது யாருக்கும் நிரூபிச்சு காட்ட வேண்டிய நிலைமையில இருக்கக்கூடாது. தன்னளவில் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வோடு தான் தன்னலமில்லாத நம் தேசத்தின் தலைவர்கள் பல பேர் இருந்தாங்க. எவ்வளவு முன்னுதாரணமா இருந்திருக்காங்க பாருங்க. இந்த கதைகள் எல்லாம் படிக்கும் போது நான் நினைப்பேன், இதெல்லாம் சொல்ல வேண்டியது யாருக்கு? நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும், பள்ளி மாணவர்களுக்கு சொல்லணும். இப்படி எல்லாம் நம் தேசத்துல இருந்தாங்க, உத்தமமான தலைவர்கள் நம்ம தேசத்துல இப்படி எல்லாம் இருந்தாங்க. இதெல்லாம் பாரத தேசத்து கலாச்சாரத்தை பறைசாற்றுகிற பகுதிகள். அதையெல்லாம் சொல்லாம போனதுனால தானே நாட்டு நடப்புல மக்கள் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, தீமை பண்ணா தான் நல்லா இருக்கலாங்கிற ஒரு தவறான நினைப்பு வந்துருச்சு. ஏன்? இந்த நன்மையை பற்றிய கதைகளை நாம அவங்களுக்கு சொல்லாததுனால தானே. குழந்தைகள் மேல குத்தம் கிடையாது, உரிய முறையில் அவர்களுக்கு நாம் சொல்லவில்லை என்பதனால அவங்களுக்கு தெரியாம போச்சு. எப்படி பரதனுடைய நிலைமை, நேர்மையின் ஆணி, செம்மையின் ஆணி, தர்மத்தின் தேவு என்கிறான் கம்பன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நாணயமானவன், நான் தவறு செய்யவில்லை என்று தானே இவ்வளவு ஏதுக்களை எடுத்து காட்டி, இத்தனை உதாரணம் சொல்லி, இவ்வளவு அழுது, இவ்வளவு தூரம் புலம்பி, எங்கிட்ட தப்பு இல்லைம்மான்னு நிரூபிக்கிறதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டான் என்றால் எவ்வளவு பரிதாபம் பாருங்கள் அந்த கதாபாத்திரம். பிறகுதான் அந்த அம்மையார் தூக்கி எடுத்து, பரதா நான் சொன்ன ஒரு வார்த்தை உன்னை இவ்வளவு பாதிக்க செய்து விட்டதா என்று அந்த தாயார் அணைத்து கொண்டார்கள். கதை நடக்கணுமே, ராஜா தைலத்தில் இருக்கிறாரு, வேண்டிய கடமையை செய்தாகணுமே. பரதன் வந்துட்டான், உடனே தசரதனுக்கு வேண்டிய கடமை செய்வதற்கு உரிய ஏற்பாடெல்லாம் நடக்கும். யானை மேல தசரதனுடைய திருவுடலை ஏற்றி வைத்து சரையு நதி கரையில போய் அவனுக்கு தகன கடமை செய்யணும். ஊரே திரண்டு எல்லாம் போயாச்சு. ராமனும் லக்ஷ்மணனும் காட்டுல, பரதனும் சத்ருகனனும் நாட்டுல. இவங்க ரெண்டு பேரும் போகிறார்கள். ராஜபிரதானிகள், வசிஷ்ட மகரிஷி, ஊரே திரண்டு சரையு நதி கரைக்கு போயாச்சு. அந்த கரையில போய் அந்த தைலத்தில் இருந்த உடலை யானை மேல ஏத்தி கொண்டாந்தாங்களே, இறக்கி தகன கிரியைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு, இந்த பிள்ளைங்க ரெண்டு பேர் தானே இருக்கிறாங்க, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தகப்பனுக்கு தகன கடமை செய்வார்கள் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த கடமை செய்யறதுக்காக தர்ப புல்ல இப்படியே எடுக்கிறார் வசிஷ்ட மகரிஷி. தர்பையை எடுத்து, பரதன் இப்படி நிக்கிறான், இந்த பக்கத்துல சத்ருகனன் நிக்கிறான், எல்லா ஏற்பாடுகளும் நடந்தாச்சு, தகனம் பண்ணணும். அதுக்குரிய கிரியை செய்வதற்காக தர்பையை எடுத்தான் வசிஷ்ட மகரிஷி. எடுத்தவன் யாரு கையில கொடுக்கணும்? மூத்தவனா இருக்கிற பரதன் கையில முதல்ல கொடுக்கணும். ஆனால் வசிஷ்டர் சத்ருகனன் கையில கொடுத்தார். சரி பரவாயில்ல, தம்பி கையில கொடுத்துட்டு நம்ம கையில தருவார்னு இவன் இப்படி கைய நீட்டுறான் பரதன். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ராஜபிரதானிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி கைய நீட்டுறான் பரதன். வசிஷ்டர் சொல்றார், பரதா கைய பின்னால எடு, உனக்கு தர்ப்ப தரமாட்டேன், நீ ஈம கடமை செய்யக்கூடாதுன்னு உன் தகப்பனார் சொல்லிட்டு செத்துட்டு போயிருக்காரு, ஆகவே உன் கைய பின்னால எடு. எவ்வளவு பெரிய பழி பாருங்கள். தன்னை பெற்ற தந்தைக்கு கடமை செய்ய முடியாத ஒரு சிரமத்தை ஒரு குழந்தை, ஒரு அவமானத்தை இத்தனை பேர் முன்னாலேயும் நேர்மையா இருக்கிற ஒரு தர்மிஷ்டன் அனுபவிக்க வேண்டிய கஷ்டம் வந்தது என்றால், அந்த கஷ்டத்துக்கு ஈடு என்ன ஏதாவது உண்டா? உன் கைய பின்னால எடுத்தார். வேற வழி இல்ல, கண்ணீர் ஆராய் பெருகுகிறது பரதனுக்கு. வேற ஒன்னும் அவனால சொல்ல முடியல. என் தாயார் வயிற்றுல பிள்ளையா பிறந்ததுக்கு எனக்கு கிடைச்சது இதுதானான்னு கதறினான். அந்த பக்கத்துல இருந்த சத்ருகனன் இருக்கிறானே, அவன் மட்டும்தான் தகப்பனுக்கு கடமை செய்யறான். இரண்டாவதா பிறந்த பரதனுக்கு கடமை செய்யறதுக்கு உரிமை இல்லை. இவன் மட்டும் போய் தகப்பனாருக்கு வேண்டிய கடமை செய்து அழுத கண்ணோட அப்படியே பரதன் நிக்கிறான். இதுல யாராவது நியாயம் சொல்ல முடியுமா? யாராவது இடைமறித்து பேச முடியுமா? ஊர் ஜனங்கள் எல்லாம் கண்ணீர் வெள்ளத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். தசரதனுக்கு தகனகிரியை முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்த உடனே வசிஷ்டர் சொல்றாரு, பாருங்க கைய பின்னால எடுத்தார். தர்ப கிடையாது, நீ ஒண்ணு ஈம கடமை செய்ய முடியாது, கைய பின்னால். சொன்னதுனால உண்டான சோகமே இன்னும் தீரல.
கடமையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சேர்ந்த உடனே வசிஷ்டர் கூப்பிட்டு ராஜபிரதானிகள் மத்தியில பரதனை உட்கார வச்சுக்கிட்டு சொன்னார், சரி சரி, ஒரு ராஜ்யம் என்பது மன்னன் இல்லாம இருக்கப்படாது. உன் அம்மா உனக்குத்தானே சாம்ராஜ்யம்னு வர வாங்கிட்டால, அரசாட்சி பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு தான். ராஜ்யம் இல்லாமல், அரசன் இல்லாமல் ஒரு ராஜ்யம் இருக்கக்கூடாது. ஆகவே நீ பட்டம் சூடிக்கொண்டு அரசாட்சி செய் அப்படிங்கிறார் வசிஷ்டர். பழைய காலத்து மரபு, மன்னன் மாண்டு போய்விட்டால் உடனே அடுத்து வரக்கூடியவர்கள் யார் என்பதை சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு மரபு அப்படித்தானே இருக்கு. இன்னைக்கும் அதே தான். ஜான் எஃப் கென்னடிய அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் சுட்டு வீழ்த்திட்டாங்க. அவரை சுட்டு வீழ்த்தும் போது, அமெரிக்க ஜனாதிபதி சுட்டு வீழ்த்தும் போது லிண்டன் ஜான்சன் பிளைட்ல எங்கேயோ போய்கிட்டு இருக்கார். அவருக்கு பதவி பிரமாணம் நடந்தது பிளைட்ல தான் நடந்துச்சு. அவர் மரணம் அடைந்த அடுத்த நிமிஷத்துல அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணிட்டாங்க. மன்னன் இல்லாமல் ஒரு தேசம் இருக்கக்கூடாது என்கிற சட்டம் அந்த காலத்திலேயும் சரி, இப்பவும் அதுதான். ஆகவே சாம்ராஜ்யத்தை நீ ஏற்றுக்கொண்டு அரசாட்சி செய் என்கிறார் வசிஷ்டர். எப்படி இருக்கும் பாருங்கள் அவனுடைய நிலைமை. பிரேத பூசணை பண்றதுக்கு கூட நமக்கு உரிமை இல்லை. நம்ம போய் இந்த சாம்ராஜ்யத்தை அரசாட்சி பண்ணுன்னு சொல்றாரு இந்த வசிஷ்ட மகரிஷி. அவர் கடமை, அவர் சொல்றார், நீ ஆட்சி பண்ணு, உனக்கு தான் அரசாட்சி, உனக்கு தான் அரசாட்சி. நீ இப்ப யாரையாவது பார்த்து நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தான் அரசாட்சி, உங்களுக்கு தான் அரசாட்சி, நீங்க தான் அரசாட்சி பண்ண போறீங்க, என்னங்க எவ்வளவு ஆனந்தப்படுவாங்க, எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. பரதன் என்ன செய்தானா, உனக்கு தான் இந்த அரசாட்சி, உனக்கு தான் இந்த அரசாட்சிங்கிறாராம் வசிஷ்டர். அது பரதன் காதுல விழுதான். நீ நஞ்ச குடிச்சிட்டு செத்துப்போ, நீ நஞ்ச குடிச்சிட்டு செத்துப்போ, நீ நஞ்ச குடிச்சிட்டு செத்துப்போன்னு காதுல விழுதான். கம்பன் அப்படியே எழுதுனான், நீ இந்த அரசாட்சியை செய் என்று வசிஷ்டர் சொல்ல, நீ நஞ்ச குடிச்சிட்டு சாகுன்னு சொன்ன மாதிரி பரதன் காதுல ஒலிக்கிறது. என்ன அந்த ஆட்சியே அவனுக்கு நஞ்சா இருந்தது. ஏன்? அவன் பதவி ஆசை உள்ளவன் இல்லையே, அவன் சாம்ராஜ்யத்தை அரசாட்சி பண்ணணுங்கிற ஆசை உடையவன் அல்லவே அவன். அவன் எழுதினான், தஞ்சம் நீ உலகம் தாங்குவாய் என அந்த செஞ்சவே முனிவன் செப்ப கேட்டலும் நஞ்சினை நுகர் என நடுங்குவாரிலும் நடுங்கி நின்ற அயர்ந்தான் என்றான். அரசாட்சி பண்ண சொன்னா வசிஷ்டன், அது பரதன் காதுல நஞ்ச குடின்னு சொன்ன மாதிரி இருந்ததே, ஆட்சி பண்ணுவானா அவன்? மகரிஷி, இது என்ன கொடுமை என்கிறான். நீதான் இந்த சாம்ராஜ்யத்துக்கு, நீதான் இனிமேல் மன்னன். உன் தாயார் வாங்கினவ. எங்க சுத்தி சுத்தி போனாலும் கடைசியில வந்து முடியுது பாருங்க கதை, உன் தாயார் தான், அவளால் தான் எல்லாம், உன் தாயார் தான். சுத்தி சுத்தி வருகிறதே, என்ன செய்வான் பரதன்? அவன் சொன்னான், இந்த சாம்ராஜ்யத்தை அரசாட்சி பண்ண நான் ஆள் இல்லை. என் அண்ணன் அரசு பண்ண வேண்டிய சாம்ராஜ்யத்தை நான் அரசாட்சி செய்வதா? நான் போய் நேரா காட்டுல போய் எங்க அண்ணனை அழைச்சுக்கிட்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னா இல்லையான்னு பார், நான் ஒன்னும் அரசாட்சி பண்ண மாட்டேன். இந்த வாக்குவாதம் நாட்டுல நடந்துட்டு இருக்கு. நேரா புறப்பட்டு எப்படி குழந்தைகள் பாருங்கள், அதான் ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகன். தியாகத்துல யார், வீரத்துல யார், ஒழுக்கத்துல யார், சுயநலமின்மையில யார், பண்பாட்டுல யார், குருபக்தியில யார்? 4 பேரும் ஒரே மாதிரி தான். அதான வசிஷ்டர் எப்படி கல்வி கற்பித்தான்னு ஒரு பாட்டு தான் கம்பன் சொன்னான்னு, அந்த ஒரு பாட்டுக்குரிய விளக்கம் தானே இது எல்லாமே. எப்படிப்பட்ட பண்பாட்டில் சிறந்து உயர்ந்து நின்றிருக்கிறார்கள். அப்ப பெற்றோர்களினுடைய வளர்ப்பிலையும் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்லையும் இருக்கு. ஒரு தின்பண்டத்தை வாங்கிட்டு வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க வீட்டுல, அம்மா கொண்டாந்து 2 பங்கு வச்சு கொடுக்குறா. இந்த அண்ணனுக்கு ஒண்ணு, தம்பிக்கு ஒண்ணு. அண்ணக்காரனுக்கு 7 வயசு ஆச்சு, தம்பிக்காரனுக்கு 4 வயசு ஆச்சு. 2 பேருக்கும் 2 பங்கு வச்சு இந்தாடா வச்சுக்கான்னு கொடுத்தா. இந்த தம்பிக்காரன் பாவன் சின்ன பிள்ளை தானே, அவன் எலி கருமண மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரும்பிட்டு இருக்கான்.